ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலன்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு சந்தாதாரராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம். தமிழ் மாதத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 3ஆம் இடத்துல ராசி அதிபதி புதனுடன் சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு செஞ்சே ஆகணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வகையில் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி தான் செலவு பண்ணணும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. அது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அனாவசிய செலவுகளை தரம் பிரித்து அதை அதை நீங்கள் வந்து தவிர்க்க முடிந்தால் மட்டும்தான் இன்றைய தினத்தை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாட முடியும். ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். அனாவசிய செலவுகளை இன்னைக்கு குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத சில சிந்தனைகள், மனசில் இனம் புரியாத சில சிந்தனைகள் அதன் மூலமாக கொஞ்சம் பதற்றம் உருவாகலாம். அந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. நாள் முழுக்க எல்லா காரியங்களிலும் நீங்கள் மிக பொறுமையாக செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய அனுபவ அறிவை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை யாரு கூட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கிட வேண்டுங்க. நெருக்கமானவர்களிடம் கூட உங்கள் ரகசியங்களை இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட யார்கிட்டையுமே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. திடீர்னு சில செலவுகள் ஏற்படலாங்க. அதனால தன நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முன்கூட்டியே அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடியான நேரங்களில் உங்கள் சேவிங்ஸ் உங்களை மிகச்சிறப்பான வகையில் நன்மைகளை தந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க நண்பர்களே. ஸோ நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது பொருட்கள், விலையுறந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய உபகரணங்களை ரொம்ப பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ண கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படும் போது இன்னும் நல்ல நன்மைகள் பெற முடியுங்க. நிதானித்து பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்களுக்கு இந்த தினம் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சொந்த பந்தங்கள் கிட்ட பழகும் போது கொஞ்சம் பகைமை உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா இன்னைக்கு உறவினர்கள் மூலமாக சில பகையான உணர்வுகள் ஏற்படலாங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வருங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. வீடை மாற்றுறதுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்கு எதாவது பண்ணலாங்கிறது யோசிக்கிறது தான் புத்திசாலித்தன நண்பர்களே. உணர்ச்சிகளை இன்றைய தினம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரமாகவே மாறிவிடுங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில வைத்து நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய சில முக்கியமான விசேஷங்களுக்கு நீங்கள் இன்விடேஷன் டைப் அடிக்கிறதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். உங்கள் குழந்தைகள் உங்கள் கனவுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ப உங்கள் குழந்தைகள் வளரும் போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். சின்ன சின்ன சிக்கல்கள் படிப்பில் கவனம் செலுத்துறதுல மாணவர்களுக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் காதலர் உங்கள் கூட இல்லாத நினைத்து நீங்கள் கொஞ்சம் அவரை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். அதனால உங்களை நேரத்தை கடத்துறது ரொம்ப இன்னைக்கு கஷ்டமா இருக்குங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது காதலர் மீட் பண்ணாத சில வருத்தங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாதுங்க. விரைவிலேயே உங்கள் காதலரை நீங்கள் சந்திக்க முடியும். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க. அதனால் நீங்கள்
கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை மிக அழகாக மாறணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை துணை கூட உட்காந்து இரவு உணவை நீங்க ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு நேரத்தை நீங்க செலவிட முடியும். குடும்ப வாழ்க்கையில, உங்க இல்லற வாழ்க்கையில நீங்க அதிகமான மகிழ்ச்சியை நீங்க பெறணும் அப்படின்னா, நீங்க குடும்ப வாழ்க்கையிலும், இல்லற வாழ்க்கையிலும் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரது குடும்ப ரகசியங்கள், குழந்தை பருவ சில ஞாபகங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாரு. அந்த மாதிரியான ஞாபகங்கள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்குங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பதற்றமடையாமல் நீங்கள் செயல்பட்டால் நல்ல ஒரு சூழ்நிலை, எதிர்கால சூழ்நிலை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரலாம். அதனால பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானித்து தாங்க செயல்படணும். தேவையில்லாத செலவுகளை நீங்க முதலீடுகள்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது. வியாபாரத்துல கொஞ்சம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. அவசரப்பட்டு எந்த தவறான முடிவு எடுக்கக்கூடாது. ஏதாவது முடிவு எடுக்கணும்னா உங்க அனுபவ அறிவை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குழந்தைகளோட அதிகமான நேரத்தை, குடும்பத்தோட நேரத்தை நீங்க செலவு பண்ணுங்க. எங்கேயாவது வாழ்க்கை துணை கூட சிறு பயணங்கள் மேற்கொண்டு உணவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. அற்புதமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பச்சை நிறம், இன்னொன்று சிகப்பு நிறம். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறங்களாக அமையும். மேலும் உங்களுக்கு நம்பர் 6 6ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல தேவையில்லாத சில சிந்தனைகள் மூலமாக குழப்பம் ஏற்படலாம். எனவே இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டால் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா அதன் மூலமாக பதட்டம் ஏற்படுங்க. எனவே மைண்ட் வந்து பிளாங்கா வச்சுக்கோங்க. உங்க காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்க அனுபவ அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்கிறது நல்லது. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஆனால் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்க. சில திடீர் நெருக்கடிகள் உங்களுக்கு செலவுகள் மூலமாக ஏற்படலாங்க. அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம். இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது விலையுயர்ந்த சில பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கவனமா இருக்கணுங்க. பொறுமையாக செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்கள் தனிப்பட்ட சீக்கிரட்ட ரகசியங்களை நீங்க யாரு கூட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.